ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தயிர், 1 லெமனு, 2 பச்சை மிளகாய், ஒவ்வொரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழுமல்லி 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4, கல்பாசி 2, பிரியாணி இலை 2, மராத்தி மொக்கு 2. இதுதான் பிரியாணி மசாலா. அதை வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிதம் போட்டுக்கலாம். 2 பட்டை, ஒரு 5-6 அன்னாசி பூ உடச்சி போட்டிருக்கேன், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன். இப்போது நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாம். தாளிதம் நல்லா பொரிஞ்சதும் இப்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம், கோல்டன் கலர் வர வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவே அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதோடு நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போது அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பீஃப் வேக வச்சு எடுத்திருக்கேன், 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீஃப் நல்லா ஒன்றா எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த டம்ளரில் 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் போட்டு அதுக்கான அளவு வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நான் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.